ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் சப்பாத்தி யாரும் சாப்பிடல, அப்போ உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல சப்பாத்தியை நூடுல்ஸ் மாதிரி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றி ஒரு முட்டையை மட்டும் உப்பு போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம், சோம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நிஜமாவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் செஞ்சு உடனே எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அது கூட கேரட்டும் தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் வெள்ளரிக்காய் போடலாம், கொடை மிளகா போடலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் போடலாம். ஸோ நான் இன்றைக்கி கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த காய்கறி லைட்டாக வேகட்டும். பாத்திரம் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக வெந்திருக்கும். அதில் லைட்டாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சுருந்துச்சு. ஸோ நான் அதில் உள்ள குழம்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் எந்த குழம்பு வச்சினாலும் பரவாயில்ல, அதில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரசம் ஊற்றாதீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்காது. மீன் குழம்பு வச்சுருந்து, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை நூடுல்ஸ் மாதிரி பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சப்பாத்தியில் அந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிளறுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிளறினாலே அது நல்லா ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கிண்டி கடைசியில் கொத்தமல்லி போட்டு வச்சுக்கோங்க. கடைசியில் ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனில் கொஞ்சமாக பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்டியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள்